பொலிவுடன் மாலை நியூஸ். வணக்கம் மேடம். வணக்கம். அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களை இன்று நேரில் சந்தித்தீர்கள். என்ன மாதிரி கோரிக்கைகள் வைத்திருந்தீர்கள்? அதாவது நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேமை இன்னைக்கு நாங்கள் சந்தித்தோம். நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை சார்பாக சில உதவிகளை நாங்கள் அவங்களிடம் கோரிக்கையாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களும் ரொம்ப பணிவாக எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருந்திருக்கு. கேட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காங்க. நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் வெளிச்சம் அறக்கட்டளை பற்றின டீட்டெயில்ஸை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அமைச்சராக இருக்கவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை என்று ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? அதாவது அவங்க ஒரு அமைச்சராக எங்ககிட்ட பழகலை. நாங்கள் ஒரு திருநங்கைன்ற மாதிரி கூட அவங்க எங்களை நினைக்கல. சாதாரண ஒரு லேடி அவங்க கிட்ட எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. நல்லா எங்களுடைய கோரிக்கையை வாங்கி அது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நான் படித்து பார்த்து எங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கிட்டலாம் நாங்கள் போயிருக்கிறோம். எங்களோட லெட்டரெல்லாம் வாங்குவாங்க, சைடில் வச்சுருவாங்க, அதை பிரித்து கூட பார்க்க மாட்டாங்க. இந்த அம்மா எங்கள் கண்ணு முன்னாடியே அதை பிரித்து அதை வச்சு டேபிளில் வச்சு படித்து ஒவ்வொரு கேள்வியும் எங்களை கேட்டாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு திருப்தியான பதில் சொல்லி அனுப்பிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அனுபவம்ன்றது ஒன்று கிடையாது. எங்களுடைய நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதை புரிஞ்சு அதுக்கு உண்டான பதில் கொடுத்தாங்க. இப்போ இதுதான் சிறந்த அனுபவம் நான் சொல்வேன். பரவாயில்ல. அப்போ அமைச்சர் உங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பாமா. எங்களோட கோரிக்கை என்னன்னா, சென்னையில கடந்த ஒரு 2-3 வருஷமா எல்லாருமே ஊடகங்கள் மூலயமா பார்த்திருப்பீங்க. ஒரு 20 பேர் தலைவிகள் நாயக்குகள் சொல்லி இளம் திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கோ பிச்சை எடுப்பதற்கோ அமைச்சு எங்களை ஒரு கொத்தடிமையாகவும் ஒரு அடிமை தண்டமாகவும் நடத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து நாங்க மீண்டு வெளியே வரணும், இந்த தலைவிகள் கும்பலை டோட்டலாவே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியமும் கொடுத்தாங்க. எங்களோட கேள்விக்கு தெளிவான பதிலும் கொடுத்தாங்க. இதுவே சிறந்த ஒரு அனுபவம்னு நான் சொல்வேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.